ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரூம்பேட்டில் இருக்க முருகன் கோயில் குமரன்குடியிலன்ற கோயிலுக்கு போக போகிறோம். சண்டே vlog பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். Open your mouth. Let's go. Daddy finger. Where are you? Here I am, here I am. How do you do? உங்களில் எத்தனை பேர் சினிமா பாட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்க கூட சேர்ந்து ரைம்ஸ் பாடுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கோயில் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இந்த முருகர் மலை மேலே இருக்கிறாரு. 150 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 150 படி தாண்டி போய் தான் நம்ம முருகர் பார்க்க போகிறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுவாமி மலையோட ரெப்ளிகேஷன். லைக் சுவாமி மலைக்கும் இந்த கோவிலுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மலை மேலே தான் இந்த முருகர் இருக்கிறதால இங்கே ஃபஸ்ட்டு ஒரு மலை மாதிரி தான் இருந்தது. அந்த மலையை ஊர் மக்கள் க்ளீன் பண்ணும்போது ஒரு வேல் இருந்திருக்கு. அந்த வேலை பிரதிஷ்டை பண்ணி கும்பிட்ருக்காங்க ரொம்ப நாள். அதுக்கப்புறம் இங்கே கோவில் கட்டி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேல் தான் பிரதிஷ்டை பண்ணி இவங்க கும்பிட்டுருந்த வேல். ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகரை தரிசனம் பண்ணணும். விநாயகரை பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் முருகரை பார்க்குறதுக்கு நம்ம போகணும். ஸோ கொஞ்சம் பாதி ஸ்டெப்ஸ் ஏறின உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே சிவன் சன்னதி இருக்குது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே. ஸோ முருகரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகர், அதுக்கப்புறம் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும். சிவபெருமான் பார்த்திங்கன்னா இவர் மீனாட்சி சுந்தரேசர் இருக்கார். அவங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மீனாட்சி அம்மா இருக்காங்க. ஸோ உங்களை தரிசனம் பண்ணதுக்கப்புறமா வெளியே அகைன் முருகரை தரிசனம் பண்ணுறதுக்காக ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கோபுரத்துக்குள்ளே தான் போயிட்டு நம்ம முருகரை தரிசனம் பண்ணணும். ஸோ இது உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌட் இருந்தது. பிகாஸ் எனக்கு கிருத்திகன்றதால கோவிலில் நல்ல தரிசனமாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த கோவிலை சுற்றி ஆறுபடையோடது நிறைய விஷயம் பதிச்சிருந்தாங்க அண்ட் எழுதியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. 108 முருகர் போற்றியும் இருந்துச்சு. தென் சாமி பார்த்துட்டு நம்ம ரிட்டன் அகைன் வெளியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விழுந்து கும்பிடுறதுக்கு லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக இங்கே தான் விழுந்து கும்பிடணுன்னு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கொடி மரத்தோட சைட்லேயே நம்ம விழுந்து கும்பிடலாம். ஸோ இந்த மலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றி திருநீர்மலை, பல்லாவரம் மலை எல்லாமே தெரியுது. பிகாஸ் இது கொஞ்சம் மேலே ஹைட்டில் இருக்கிறதால. ஸோ வியூவுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சாமி தரிசனம் முடிச்சுட்டு திரும்பி நம்ம வழியாகவே இறங்கி வரோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த வேல் தம்பி ரொம்ப இதுவாக பக்தி அவருக்கு அடிக்கடி அதிகமாகிடும். ஃபைனலாக கோயில் முடிச்சுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம், அது எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கேட்போம். சோறு வேணுங்க, சோறு பசிக்குது. வச்சுமா என்னம்மா பசிக்குதாம்மா? சரிம்மா சாப்பிடலாமா? அப்பா எடுக்க கூடாது. நோ, பசிக்குதுல்ல. அப்பா எங்க கூட்டு போறாரு கேளு. பசிக்குது, நீங்க தான் கூட்டு போகணும். ஒரு கால் அது பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா கீழே நின்றுட்டு இருந்த தம்பியத்தை அவங்க அப்பா மடியில் உட்காந்துட்டு காரை ஓட்டிகிட்டு இருக்காங்க 2 பேரும். ரொம்ப ரிஸ்கியான பர்சன்ஸ் 2 பேருமே. ஆக்சுவலாக இந்த வியூ பார்த்திங்கன்னா கார் டிரைவில் போகும்போது நல்லா இருக்குது. இந்த ஹைவேல எடுக்கும்போது ரியலி இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். காரில் போகும்போது வியூலாம் நல்லாயிருக்கு, பட் கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ ஹாய். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் விளையாடலாமா? நான் 2 கொஸ்டின் கேட்பேன், நீ 2 கொஸ்டின் கேட்கணும். ஓகே? உனக்கு கார் ஓட்ட பிடிக்குமா, பைக் ஓட்ட பிடிக்குமா? கார் ஓட்ட பிடிக்கும். வீட்டில் இருக்க பிடிக்குமா, வெளியே சுற்ற பிடிக்குமா? வீட்டில் இருக்க பிடிக்கும். சோம்பேறி. நீ கேளு. காரில் வர பிடிக்குமா, பைக்கில் வர பிடிக்குமா?
ரெண்டுமே பிடிக்கும். கார்ல வந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ரேபிட் பைக்ல ஃபயர் ஏதாவது ஒன்று தாங்க சொல்லணும். கார்ல வீட்டில் இருக்க பிடிக்குமா ஊர் சுத்த பிடிக்குமா? ஊர் சுத்த தான் பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் கூட்டு போவீங்க? 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு 1/2 hour கூட்டு வந்துட்டீங்க. பெங்களூர் ஹைவே வந்துச்சு. ஹைவே பெங்களூரே வந்துடும் போலயே ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோமீட்டர்னு சொல்லி ஹைவே டோலே கிராஸ் பண்ணுறோம். நம்ம கார் வந்து டீப் க்ளீன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த வேலை பார்த்திங்கன்னா 5K கார் கேருன்ற பிளேஸில் வந்து டீப் க்ளீனிங் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் பர்சனல் ஒர்க் பார்க்க போனோம். இந்த வேல் வந்து சிக்னலில் விற்றுட்ருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்த உடனே, அதனால் வாங்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா வேல் இருக்குது, ஓம் இருக்குது, முருகான்னு போட்டிருக்கு. மெட்டல்னு சொன்னாங்க. நம்ம காரில் ஆல்ரெடி இருந்தது வந்து அந்த பாட்டம் உடஞ்சிருச்சு. ஸோ வைக்க முடியல. அதனால் புது வேல் வாங்கிட்டோம் காருக்காக. கார் டீப் க்ளீனிங் கொடுத்துருந்தோம். கார் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ வரையும் வந்து ஃபுட்டு வாங்கியே தரல யாருமே. ஏன்னு கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ, சாப்பாடுங்க. வீட்டுக்கு போகலாங்க. ஏதாவது வீட்டுக்கு தாங்க. சாப்பாடு வாங்கி தர மாட்டிங்களா? வாங்கி தரேன். 1000 rupees மிச்சம் பண்ணிட்டீங்க. அப்படியெல்லாம் ஜெயிச்சிட்டோம் மாறா. இந்த ஊர் சுற்றி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாட்டா பாய்.